ராம்கி தற்போதைய கள நிறுவனம் நிறைய கருத்துரையாளர்களோட கருத்து பகிர்தலை பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க ராம்கி? எல்லாரும் கணிப் சும்மா டேக் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொன்னாங்க. அது வந்து அலைபாயுத மதம் உண்மை தான். நடந்துரும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நடந்துரும் பயமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இது. அதாவது எனக்கு நடக்கலையா? நடந்துருச்சு. யாரும் எதிர்பாராதான் நடந்திருக்குது. ஆனால் இது நடந்திருக்கிறது வந்து ஆட்சி மாற்றம் தான் தவிர அரசியல் மாற்றம்லாம் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் சார்லாம் சொன்னாங்க. திருவெரும்பூரில் என்ன நடந்ததெல்லான்ட்டு கடைசி நேரத்தில் திமுக அதிமுக கட்சியிலேருந்து ஓடி வந்து சீட்டு வாங்கினாங்களாம் இருக்குது. அதனால் இது வந்து அரசியல் மாற்றம் கூட ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. யாரும் எதிர்பாராத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு அலை இருந்திருக்குது. அது விஜய் அலை என்பது மறுப்பதில்லை. ஆனால் விஜயோட அலையை தாண்டி இன்னொரு விஸ்வரூபம் ஒரு அலை ஒன்று இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி. அது விஸ்வரூபமாக இருந்தது. அது அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு நம்ம எல்லாரும் பல பேர் மறைத்து பேசினார்கள். அதில் இன்ஃபேக்ட் ப்ரோ இன்கம்பன்சி இருக்குலாம் பேசினாங்க. ஆன்டி இன்கம்பன்சி தான் இந்த அளவுக்கு விஜய் எல்லா இடங்களையும் கொண்டு போக வச்சது காரணமே ஆன்டி இன்கம்பன்சி தான். திமுக எதிரான பெரிய அலை மனோபாவம் மக்கள் மத்தியில் இருந்திருக்குது. அதனால் அதை தான் நம்ம பேச வேண்டும். அதை விட்டுட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணுங்கிற வாதமே அதெல்லாம் செய்ய முடியாது. திமுக மக்கள் ரொம்ப வெட்டிக்கு ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பு ரொம்ப கிளியராக இருக்குது. திமுக எதிரான தீர்ப்பு. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஆனால் தனி பெரும்பான்மைக்கு கொடுத்துருப்பாங்களே, ஒரு 160-70 இடங்கள் தந்துருப்பாங்க, தரலையேன்றாரு. இல்லை நீங்கள் பாருங்கள், அப்படியே நீங்கள் அந்த இதை டீகோட் பண்ணி பார்த்தாலே தெரியும். திமுக எதிரான அலை, அதே சமயத்தில் முதல்வராக விஜய் வர வேண்டும் என்று கிளியராக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி தமிழ்நாட்டை அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான தீர்ப்பை நம்ம சொல்கிறோம், ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. விஜய் தான் முதல்வராக வர வேண்டும் என்பது அவரே முன்னெடுத்தார். மக்கள் விரும்பும் முதல்வர் அவரே முன்னெடுக்கிறார். அப்போ மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? திடீர்னுலாம் ஒன்று சொல்ல, அவரே முன்னிறுத்தின விஷயம்தான். மக்கள் அக்செப்ட் பண்ணி தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக நாம் செய்ய வேண்டியது, நாம் செய்யணும்னா கூட்டணி கட்சி, திமுகவோட கூட்டணி கட்சிகளும் அதிமுக கூட்டணி செய்ய வேண்டியது, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுப்பதற்கு விஜய் கூட துணை நிற்பது தான் செய்ய வேண்டிய விஷயம். அதை யாரெல்லாம் செய்வார்கள் பார்த்தா காங்கிரஸ் நிச்சயமாக செய்யும். அவர் என்னவங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக இருப்பாங்க, இந்நேரம் பணம் இருக்க போயிருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்க என்னன்னா, எங்களை வந்து நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரம் கூட தரவானா, எங்களை கூட்டணி சேர்த்துங்க. விஜய் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறாரா? நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். யாரோட ஆதரவை நான் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை, தேவை எழுமானால் நான் மீண்டும் மறு தேர்தலுக்கே அதை நோக்கி நகரும் அப்படின்லாம் கூட தகவல்கள் உழவுது. ஒரு முதல் 6 அதை வந்து விக்ரவாண்டி முதல் இன்னிங்ஸ் ஆடும் போதே சொன்ன விஷயம் தான், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் நாங்கள் ஒரு எங்க கொள்கைக்கு ஒத்து போனால் வரலாம் கூட சொல்லவே இல்லை. அவர் யார் வேண்டுமானாலும் வரலாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய அரசியல் நகர்கள் நிறைய இருந்தது. அவரே சொன்னார் நாங்கள் யார் கூட கூட்டணி சேரல அப்படின்னா என்னன்னா, யாருமே வரவில்லை. அதனால அவர் முடிவுக்கு வந்தார். இன்னைக்கு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் கதவை வந்து தட்டுவாங்க. அதுல காங்கிரஸ் வந்தால் அது தாவேகாவுக்கும் பலன், தாவேகாவால் காங்கிரஸுக்கு பலன் இருக்கிறதுனால காங்கிரஸ் நிச்சயமாக வரும். ஆனால் அந்த காங்கிரஸ், பாமக, தேமுதிக, இடதுசாரிகள் இவருடைய இடங்களை மட்டும் வைத்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் அது ஸ்டேபிளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னும் அவர் 106 தான் விளாடுறாரு. காலையிலேருந்து நம்ம பார்த்தோம் 106, 107, 108 திரும்ப அதே தான் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணத்தில் அது புஷ் பண்ணல. இவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடிஞ்சவங்களால ஏன் ஒரு லிட்டில் புஷ், ஏன் அந்த 118க்கு நகர முடியல அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. நான் ஒரு 5-6 மணி நேரமா அதை வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் அது 106 நகர மாட்டேங்குதுன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் அங்கே நின்றுட்டு இருக்கு. யோசனையில் என்ன கிடைத்தது? ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்ப ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. அப்ப நிச்சயமாக வந்து ஏதாவது மற்ற கட்சிகளோட உதவியோடு தான் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். அப்படி வரக்கூடிய கட்சியானது ஒரு அனுபவத்தில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பார்ட்டிக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இல்லை அதிமுக இருக்குது. திமுகவோட ஆதரவோட அது மக்களுடைய வெண்டிக்கிட்டே திமுக அகைன்ஸ்டாக தான் இருக்குது. அப்படி திமுக உள்ள கொண்டு வர முடியும். அதில் அதிமுக முன் வருமா, இல்லை விஜய் வந்து அதிமுகவுடன் அவருடைய உதவியை கேட்பாரா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ அவங்க வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணிருக்காங்க, ரிசார்ட் புக் பண்ணிருக்காங்க. ரிசார்ட் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் ரிசார்ட் புக் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால சில மணி நேரங்கள்ல சில நாட்கள் ஆகும் முடிவெடுக்கிறதுக்கு. மறுபடியும் ரிசார்ட்டா? இன்னொரு கூவத்தோர் எபிசோடுக்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்கின்றன. பரபரப்பு, விறுவிறுப்பு அடுத்த சில நாட்களுக்கு தொடரதான் செய்யும். ஆனால் அது அவ்வளவு செட்டில் ஆக முடியாதுன்னா ஒரு எதிர்பாராத வெற்றி தான். என்னை பொறுத்தவரை நிச்சயமா அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுடைய கணக்கு வேறு கணக்காக இருந்தது. ஸோ இப்போ ஒரு அசம்பிளியில் தமிழ்நாடு பார்க்காத ஒரு சூழல் நம்ம வந்து நின்றுருக்கோம். அப்படிங்கும்போது இன்றைக்கு இது அடுத்த கட்டத்தை நோக்கி நவர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கட்சிகளுடைய பங்கு தான் ரொம்ப முக்கியம். அதுவும் நான் குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் தாமாக முன் வந்து இல்லை நான் வெளில வந்தால் திமுக கூட்டணி உடஞ்சிருமோ அதை பற்றிலாம் கவலை இல்லை சார். நீங்கள் தமிழ்நாட்டு நலன் முக்கியம்.
நீங்கள் பெரும்பாலான கட்சிகள் தமிழ்நாட்டு நலன இப்போவா தமிழ்நாட்டு நலனை பேசுங்க. இது வரைக்கும் பாஜக எதிர்ப்பெல்லாம் பற்றி பேசிட்டு இப்போவாது ஒருத்தர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். இதெல்லாம் எதுவுமே பேசாமல் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸு ஃபெடரலிசம் இதெல்லாம் பேசாத ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளி விட்டு காட்சியை பிடிச்சிருக்கார். இப்போ அட்லீஸ்ட் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவங்க முன் வந்து செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ விஜய் என்ன செய்வார் அப்படின்னா, விஜயும் இது வரைக்கும் என்னன்னா வேறு யாருக்கூடையும் எந்த கூட்டணி சேருவதற்கான எந்த விதமான சமிக்ஞையும் கொடுத்ததில்லை. இன்றைக்காவது வருவார், அவருக்கு தெரியுது ஏன் நம்ம இங்கே 106 நிற்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சி ஒரு சப்போர்ட் இருக்கணும், இல்லை ஒரு அனுபவம் உள்ள ஒரு கட்சியோட சப்போர்ட் இருக்கணும். இருந்தால்தான் தமிழ்நாட்டில் நிர்வாகம் சீராக நடக்கும், அந்த ஆட்சிங்கிறது நிலையான ஆட்சியாக இருக்கும். தென்னகத்தில் தமிழ்நாடு போன்ற ஒரு இது மாதிரியான சூழல் நம்ம பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் ஒருவேளை ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்ததுன்னா அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து. நம்ம சில மாநிலங்களோட பாண்டிச்சேரியோட ஒப்பிட முடியாத அளவுக்கு போயிடும். அதனால் நமக்கு தேவை ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு. ஸோ மக்கள் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க, ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அது நான் சொல்கிறேன், அது ஆட்சி மாற்றம் தான் விரும்பியிருக்காங்க, ஒழிய அரசியல் மாற்றம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா வேறு விதமான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்து ஒரு தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். அது விஜய்க்கு சாதகமாக வந்திருக்கு. அந்த இடத்துல மிஸ் பண்ணது அதிமுக. இப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதை அதிமுக ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. பேசலாம் ராம்கி. நம்ம அதாவது கட்சி மாச்சரியங்களை கடந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு அதான் பயன் இருக்கும். யார் வேண்டுமானாலும் ஆளலாம், ஆனால் அது 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 ஒரு திடமான அரசாக இருக்க வேண்டும் சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசு. தமிழ்மணி சார் ஒரு நெரேட்டிவ் சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தே இந்த களத்தை சந்திக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களின் தீர்ப்புக்கு நாம் தலைவணங்கி ஆகணும். மக்களின் தீர்ப்பு விஜய் முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு. அதற்கு எதிராக நம்ம எந்த செயல்பாடில் இருக்கக்கூடாது. அதுதான் மக்கள் தீர்ப்புக்கு நம்ம கொடுக்குற மரியாதையை நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இது முழுக்க விஜய்க்கு ஆதரவான அலை இல்லை. இது ஆன்டி இன்கம் திமுக ஆட்சிக்கு எதிரான அலை. அதை விஜய் பயன்படுத்தி கொண்டா எடப்பாடியால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, அதை நம்ம நிறையவே டீகோட் பண்ணலாம். ஆனால் இது முழுக்க திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு வச்சுலாம். அப்படி இருக்கும்போது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது, இல்லை வெளியிலேருந்து ஆதரவு, இதெல்லாம் நாட் பாசிபிள். அதை நம்ம ரெண்டாவது, தமிழ்மணி சார் சென்ற அடிப்படையான விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது நடிகர்கள் நாடாளமாங்கிறத நான் 90s ஆரம்பத்திலேருந்து கேட்டு ஏராளமான கட்டுரைகள் எழுதப்பட்டு விட்டன. அதை பற்றி பேசினவங்களாம் இன்னும் இருக்காங்க. ஆனால் அந்த கொஸ்டின்ஸை யார் கேட்கணும்? இன்றைக்கி நம்ம பேசுகிறோன்னா இன்றைக்கி காலம் கடந்து விட்டது. அதெல்லாம் காலாவதியாகி போன கேள்வி. அந்த கேள்வி எப்போ எழுப்பியிருக்கணும்? நீங்கள் திமுக இதை பற்றி பேசவே இல்லை, கடந்து போனாங்க. விஜய் அரசியலுக்கு வரும்போதே திமுக அனுதாபிகளும் இதை பற்றி பேசியிருக்கணும். எப்படி இன்எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமே இல்லாமல் எப்படி வந்திருக்கலாம்? விஜயகாந்த் வந்தபோது, சரத்குமார் வந்தபோது கூட அவர் நடிகர் சங்கத்தில் பணியாற்றி அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நியாயப்படுத்தினாரு. ஆனால் இன்னைக்கு விஜய் பற்றி திமுக எதுவுமே பேசாமல் கடந்து போனாங்க. அவங்க எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? அண்டர் எஸ்டிமேட் இல்லை, வெறுத்து, அதாவது ஒதுக்கினார்கள். அது பயத்தினால் ஒதுக்கினார்கள். இல்லைனா ஏன் இங்கேருந்து கரூருக்கு இங்கேயே திமுக தலைவர்கள் மினிஸ்டர்ஸ்லாம் எங்கே போனாங்க? அப்போ அங்கேயே அவர் சரியான விமர்சனம் செய்திருக்கணும். அதை பண்ணல. பாஜக 10 எம்பிக்கள் அனுப்பிச்சாங்க. அப்போ என்ன காரணம்? அப்போ பாஜக கேள்வி எடுப்பிக்கலாம்ல, நடிகர்களை எப்படி நீங்கள் நம்பலாம், அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேள்விக்கலாம். பாஜக கேட்கல. அதிமுக எடப்பாடி அவர்கள் கொடி அசைந்தது, நான் கூட்டணிக்கு ரெடின்னு சொன்னார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே விஜயை பயன்படுத்திக் கொள்ளதான் நினைச்சாங்க. யாருமே இந்த கேள்வி கேட்கவே இல்லை. விஜய் எப்படி அரசியலுக்கு வரலாம், அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு யாரும் கேட்கவே இல்லை. அவர் நான் கட்சி ஆரம்பித்து மக்கள் சேவை பண்ணி மக்களை பார்த்து நான் என்னது மாற்றம் கொண்டு இருக்கேன் அப்படிலாம் அவர் கேட்கவே இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து கிளியராக சொல்லுவார், மக்கள் விரும்பிட்டாங்க, மக்கள் விரும்ப முதல்வர் நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும்போது இந்த கேள்வியெல்லாம் அதுக்கு முன்னாடி எழுப்பியிருக்க வேண்டும். அப்போல்லாம் யாருமே கேள்வி எழுப்பல. தமிழ்மணி சார் எழுப்பினாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கறது பிரதான அரசியல் கட்சிகள் எழுப்பியிருக்க வேண்டும். அவர்கள்லாம் எழுப்பாமல் பெரிய அளவு குரலை ஒலிக்காத போது அதை அவர் பயன்படுத்தி கொண்டார். இன்ஃபேக்ட் விஜய் கூட கூட்டணி போடுவதற்கு பனையூர் கதவுகளை தட்டினவர்கள் ஏராளமான பேர். அந்த ஏராளமான பேர்கள் தான் ரெண்டு பக்கமும் இருக்காங்க. திமுக கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணி இடம்பெற்ற எல்லாருமே பனையூர் கதவுகளை கடுமையாக தட்டினவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அதை ஒரு கன்சிடர் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக மக்களுக்கு வெறுத்துட்டாங்க. இந்த ஹைப்பர் லோக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு, மாநில நலன், மாநில உரிமை அதெல்லாம் பேசுகிறது மக்களுக்கு புரியல சார். நீங்கள் ஆளுநர் பற்றின விவாதங்களை எத்தனை விவாதங்கள் நான் கலந்துருக்கேன். ரொம்ப கஷ்டமான டாபிக், சிலபஸ். அதை பேசுறதுனால மக்களுக்கு புரிஞ்சுதா? நான் பல பேரை கேட்குறேன், என்ன பேசு புரியுதா? யாருமே அதை பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லை, அதை பற்றி ஒரு பேசவே இல்லை. அப்போ அந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசும்போது கிரவுண்ட் இஷ்யூவை நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. கிரவுண்டில் சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு,
இன்னைக்கும் டேட்டால தமிழ்நாடு வந்து பெண்கள் பாதுகாப்புல ஒன்றும் அது ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன் இல்ல இல்லை. சார், எனக்கு புரியுது. இல்ல அரசின் மீதான அதிருப்தி அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த இடத்துட்ட எடப்பாடி கே பழனிசாமி தானே எதிர்க்கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்திலும் பேசினாரு, மக்கள் மன்றத்திலும் பேசினார் இல்லையா. விஜய் பிரச்சாரத்துக்கு வரல, எந்த விதமான பேச்சையும் பேசல. அவர் வைத்த முதல் விஷயம் தீய சக்தி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி, இதுதானே நரேட் பண்ணாரு. இது எப்படி மக்கள் நம்புனாங்கன்னு கேக்குறேன். அதுதான் எடப்பாடி செய்ய தவறிய விஷயம். எடப்பாடியா இன் டீடைலா சொன்னாரு, எத்தனை என்னுடைய ஆட்சியில நான் எப்படியெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு சரி பண்ண, இந்த ஆட்சி எவ்வளவு நடந்திருக்குன்னு ஒரு புள்ளிவரத்தோட சொன்னாரு. அன்புமணி ஒவ்வொரு துறையிலும் துறை சார்ந்த முறைகேடுகள்லாம் அறிக்கை விட்டார். ஆனா மக்கள் அதுக்கு பத்தியில அதுக்கு விட விஜயோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, விஜய் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் புதுசா வந்திருக்காரு, அவர் ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி பாயாசம்லாம் பேசுறதுனால மக்கள் அதுல விழுந்தாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லை. நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பை சரியா கூர்மைப்படுத்தி செய்திருக்க வேண்டிய பணி வந்து எடப்பாடி அன்புமணி இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு தடையா இருந்தது பாஜக கடைசி வரைக்கும் அந்த கூட்டணியை இழுத்துட்டு போனாங்க. ஏன்னா பாஜக இன்னைக்கு எத்தனை இடையூறுகள், இப்போ அதனால ஜெயிச்சு காமிச்சிருக்காங்களா? ஒண்ணுமே செய்யாத காங்கிரஸ் 5 இடங்களில் ஜெயிச்சிருக்குது. பாஜகவால ஒரு விஷயம் செய்ய தடைபட்டு போனது. பாஜக மட்டும் ஒதுங்கி இருந்து எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏவோட தலைவர், அவரே எல்லாம் முடிவு எடுக்கட்டும்னு சொல்லி நாங்க சென்னைக்கே வரமான்னு சொல்லியிருந்தா கூட இந்த அந்த அணி இன்னும் கூடுதல் இடங்களை பெற்றிருக்கோம். அவங்க எல்லாமே டெல்லியில கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியான ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கின. அப்படி ஒரு கண்ட்ரோலர் ரேடாரே இல்ல. அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க வெஸ்ட் பெங்காலா இருந்தது. இது கிட்டத்தட்ட பாஜக தமிழ்நாடு செய்த துரோகம். இல்ல அது திமுக தானே பண்ணது. அது அந்த டெல்லியில இருந்து இயக்குறது அப்படின்றதும், அல்லது வந்து டெல்லிக்கு வந்து இவங்க வந்து அடமானம் ஆயிட்டாங்க அப்படின்றது எல்லாமே திமுக செய்த ஒரு எளிமையா சொன்னாங்க. திமுக அவங்க ஆட்சியை காப்பா நேரடி எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் யாரை சந்தித்தார், இதுக்கு யாரு விளக்கம் கொடுக்கணும்? செங்கோட்டையன் சொல்ல மாட்டார், ஏன்னா அவருக்கு அட்வான்டேஜ். அது பாஜக விளக்கம் கொடுக்கணுமா இருக்க, அவர் யாரை பார்த்தார்? உள்துறை அமைச்சரை பார்த்திருக்காரு. அப்ப அந்த பாஜக தரப்பு விளக்கம் சொல்ல மாட்டாங்களா? செங்கோட்டையன் ஒருத்தர் வந்த, செங்கோட்டையன் தெரியாதா? ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுக முக்கியமானவர், அவர் வந்தாரு, சந்திச்சாரு, என்ன பேசணும் சொல்ல மாட்டாங்களா? எந்த விஷயத்துக்கும் பாஜக விளக்கம் தந்ததே இல்லை. அவ்வளோ பெரிய குழப்படிகளையும் செய்துவிட்டு அதற்கான அட்வான்டேஜ் எடுத்துட்டு நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். இன்னைக்கும் பாஜக என்டிஏ கூட்டணியில் இருந்து என்டிஏங்கிற லேபிளை வச்சாங்க. அந்த கூட்டணியில் எத்தனை பேர் பெர்ஃபார்மர் பாருங்க. ஒரு பாஜக ஒரு இடத்துல ஜெயிக்கல, அமமுக எந்த இடத்துலையும் ஜெயிக்கல, ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமான இடம் மன்னார்குடியும் முக்கியமான இடம், அது பெரிய விஷயம், பெரிய விக்கெட் விழுந்திருக்குது. ஆனாலும் அந்த பர்செப்ஷன்ல எந்த அளவுக்கு அந்த பங்களிப்பு இருந்திருக்கு, பாஜகவோட பங்களிப்பு. அவங்க ஆரம்பத்து கூட்டணி அவங்க தான் கட்டமைச்சாங்க. ஆனா அதனால என்ன வேல்யூ அடிஷன் பண்ணாங்க? அப்ப இந்த புள்ளியில திமுக அதிமுக பாஜக அரசியல் எதிர்காலம் என்ன? திமுக பாஜகவுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அந்நியர்கள் அப்படின்லாம் நம்ம சொன்னா கூட அவர்களுக்கான ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அதை தொடர்ந்து அதை பண்ண போறாங்க. திமுக அதிமுகவுக்கு எதிர்காலம்ங்கிறது நம்ம இன்னைக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் தான் இருக்குது. திமுக ஒரு கொள்கை கட்சி, திராவிடியன் பார்ட்டி அப்படின்னு சொன்னா கூட அதிமுக ஒரு சூடோ திராவிடன் பார்ட்டியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அது வந்து இயல்பாக திராவிட கட்சிகளோட தேசிய கட்சியோட கூட்டணி போட்டு அதுதான் யதார்த்தமான கட்சி நான் பார்க்குறேன். மக்களோட நெருங்கி இருக்கிற கட்சி ஆக்சுவலா. இன்னைக்கு வேண்டுமானாலும் அவங்களுக்கு ஒரு சரிவு கிடைச்சிருக்கலாம், ஆனால் நாளைக்கு வந்து அதுக்கான ஒரு திரும்ப அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்றேன், இவர்களெல்லாம் சேர்ந்து இப்போ எதிர்கட்சியா வரிசையில் உட்காந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவு கவனம் பெறும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு அமைச்சிருக்கோம். நான் விஜய் மீதான விமர்சனங்களை நான் வந்து ஏற்றுக்கொள்ளல. ஆனால் விஜய் கூட 232 பேர் போறாங்க பார்த்தீங்களா, அவர்களாம் ரொம்ப எளிமையானவர்கள். அவர்களாம் இன்னைக்கு யாரு இது வரைக்கும் எத்தனை முறை அமைச்சரா இருந்த அவங்க இடத்துல போய் அவங்க இருப்பிடங்களை போய், அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியா இருந்து. ராயபுரம் தொகுதியில ஜெயக்குமார் டெபாசிட் எடுக்கிறாரு. அதே மாதிரி துரைமுருகன் சீனியர் லீடர், அவரு அவ்வளவு தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாரு, அவரும் தோல்வி அடைகிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு 50 ஆண்டுகள் அரசியலை பார்த்தவர், அவருக்கும் வீழ்ச்சின்றப்போ KKSSR ராமச்சந்திரன், மதியழகன், அவ்வளவு அமைச்சர்கள், ராதாபுரத்துல மதிவேந்தன் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சபாநாயகராக இருந்த அப்பாவு, இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது இல்லையா. நீண்ட அரசியல் அனுபவம், நீண்ட தேர்தல் அனுபவம், நீண்ட போராட்ட அனுபவம் கொண்டவங்க தோக்குறாங்க அப்படின்றது என்ன மெசேஜ் சொல்லுது? ரொம்ப அதாவது ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான மெசேஜ் இது. எளிய மக்களால் இந்த அளவு உயரத்துக்கு வர முடியுங்கிற மக்கள் தீர்ப்பு 232 பேர்ல நிறைய பேர் மாற்று கட்சியில் வந்தவர்கள், அதெல்லாம் நான் இல்லை. ஆனாலும் எல்லாரும் எளிமையானவர்களா, ஒரு எந்த விதமான எதுவுமே இல்லை சார். அவங்களோட பேர் கூட நிறைய பேர் தெரியாது சார். ஓட்டு போட்டவங்கல்ல விசில் சின்னது தான் போட்டாங்க, அந்த விசில் எய்த்தாப்புல என்ன பேர் இருக்குன்னு கூட நிறைய தெரியாது. இது போன்ற ஒரு விஷயம், இதை வந்து நம்ம தவறா கூட சொல்லலாம். ஆனா
இதையும் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அதை அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி பின்னாடி கொண்டு போகலாம், அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் சாமானியர்களுக்கும் இந்த இடம் சாத்தியமாக இருக்கிறதுங்கிறத நம்ம ஒரு நிச்சயமாக கொண்டாடணும். அவங்களுடைய வந்து ஆட்சி அமைத்து எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க, அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க நம்ம பார்க்க தான் போகிறோம். அதை நிச்சயமாக விமர்சனம் செய்யறதுல நம்ம இருக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து மக்களுடைய தீர்ப்புக்கு நம்ம தலை வணங்கி தான் ஆகணும். மக்கள் தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அவங்க வந்து தாவேக்காக ஒரு எட்ஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க திமுகவை அண்ணா திமுக வேண்டாம் என்று சொல்லுவாங்க. குறிப்பாக திமுக வேண்டவே வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால அதில் பாருங்க, திமுக கூட்டணி கட்சிகள் கூட அவங்களோட அடையாளத்தை காப்பாற்றி கொண்டு அவங்கள ஏதாவது 1 or 2 சீட்ஸ் எடுத்திருக்கு. பட் இது ரொம்ப மக்களுடைய தீர்ப்பு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கு. அதனால திரும்ப அந்த பழைய ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். இது ஒரு புதிய மாற்றம், புதிய எழுச்சி, புதிய அரசியலாக நம்ம நினைச்சு அதை கடந்து போவோம் தான் நான் பார்க்குறேன். சார் புயல்னு சொன்னா கூட நீங்க ஏன் தென் தமிழ்நாட்டில் ஏன் வந்து அதை வந்து அவங்க சரியா ஸ்கோர் பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு தென் தமிழ்நாடு சசிகலா இல்ல அது வாங்க 2 நாள்ல நம்ம டிகோட் பண்ணி பார்த்துருவோம் என்னதான் எந்த அளவுக்கு சசிகலா ஃபேக்டர் எடுபட்டு இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக அமமுக எதிர்பார்த்த அளவு கம்ப்ளீட் வாஷ் அவுட். அதனால ஆக்சுவலாக மன்னார்குடியில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி தான். இருந்தாலும் ஓவராலாக அமமுகவுக்கு வந்து ஒரு பெரிய இதுதான். பட் இருந்தாலும் இந்த அதிருப்தி அலை இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி அலை தான். இந்த அலையை அதிமுக சரிவராக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அதிமுக சரியாக பணியாற்றவில்லை. அதுக்கு நிச்சயமாக பாஜக இடையூறாக இருந்திருக்கும். இந்த கூட்டணிகள்லாம் ஏப்ரலில் அறிவித்த காலத்திலேருந்தே ஃபைனலைஸ் பண்ணி எடப்பாடி அவருடைய சுற்றுப்பயணத்தை கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே மக்கள் தீர்ப்புக்கு நம்ம தலை வணங்க வேண்டும். விஜய் அடுத்து எடுக்கிற முடிவு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனை சார்ந்து இதுவரைக்கும் அவர் யாரு கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு ரொம்ப அவர் தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருந்தாரு. இன்னைக்கு அவர் இறங்கி சில கட்சிகளும் பேச வேண்டும். திமுக கூட்டணி கட்சிகளிடம், அதிமுக கூட்டணி கட்சிகளிடம், அதிமுகவுடன் அவர் பேச வேண்டும். பேசி ஒரு தமிழ்நாட்டுக்கு நமக்கு தேவை நிலையான ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஏன்னா தென்னிந்தியாவில் மிக முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்க மாதிரி அந்த வளர்ச்சி தொடர்வதற்கு நமக்கு ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும். அதற்கு விஜய் அதுக்கு அனைத்து விஷயங்களும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன்.